இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்ல இருக்கிற நெட்வொர்க் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டில இருக்கிற செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற ஒரு சர்வீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு மிஷினுக்கு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல் என்ன டிராஃபிக் வரணும் அப்படின்றத சூஸ் பண்றது தான் செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணி நம்மளோட மிஷினுக்கு என்ன மாதிரியான ஒரு டிராஃபிக் இன்பவுண்டா வரலாம், என்ன மாதிரியான ஒரு டிராஃபிக் அவுட்பவுண்டா போகலாம், ஸோ இந்த டிராஃபிக் எங்கேருந்து வரலாம், இந்த மாதிரியான விஷயத்த வந்து டிஃபைன் பண்றது தான் செக்யூரிட்டி குரூப். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து எஸ்எஸ்ஹெச் ஒன்லி எனேபிள். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட இன்பவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் போர்ட் மட்டும் தான் எனக்கு வரணும். வேற எந்த ஒரு டிராஃபிக்கும் வந்து இன்பவுண்ட் ரூல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். ஸோ வேற எந்த ஒரு டிராஃபிக் என்னோட வெப் சர்வீஸ், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸும் மிஷினுக்கு இன்பவுண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்கேருந்து வரலாம், மை ஐபினா நான் கரண்ட்டாக யூஸ் பண்ற ஐபி. ஸோ இதில் IPv4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐபி வந்து எங்கிருந்து வேணாலும் வந்து என் மிஷினை ஆக்சஸ் பண்ணணும். எஸ்எஸ்ஹெச் மூலியமா என் ரிமோட் எஸ்எஸ்ஹெச் மூலியமா என் மிஷினை ரிமோட் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் எனிவேர்னு கொடுத்துட்டேன். ஸோ அவுட் பவுண்ட் டிராஃபிக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா சம் இதை எனேபிள் பண்ணுறது மூலியமா வந்து என் டிராஃபிக் வந்து எங்கெங்க போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து வந்து இங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி குரூப் மூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூலை செட் பண்ண முடியும். ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்எஸ்ஹெச் போட்டு மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நேம் செட் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்ஹெச் ஒன்லி. ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி போட்டை மட்டும் அலோவ் போட்டுருவாங்க மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஹெச்டிபிபி இன்பவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி மட்டும்தான். ஹெச்டிபிபிஎஸ் போர்ட் வந்து 80 கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா எனிவேர் எங்கே இருந்து வேணாலும் என் மிஷின் வெப் பேஜை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால டேக் மீ ஒன்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 2 செக்யூரிட்டி குரூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பவுண்ட் ரூல்ஸ் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கிறோம். ஒன் பர்மிஷன் அண்ட் என்ட்ரி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு மிஷினை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மிஷினுக்கு வந்து நான் இந்த 2 செக்யூரிட்டி குரூப்பையும் வந்து ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் லான்ச் பண்ணிக்கிறேன். மிஷின் நேம் வந்து வெப் சர்வர். ஸோ அமேசான் நெக்ஸ்ட் ஓப்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் டைப் T2 மைக்ரோ ஃப்ரீ டைப் எலிஜிபிள். ஸோ கீப்பர் வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு வெப் சர்வர்ன்ற ஒரு கீப்பர். ஸோ ஆட்டோ ஐபி அட்ரஸ் எனேபிள். ஸோ இது எனேபிளாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா கிரியேட் செக்யூரிட்டி குரூப் ஆர் செலக்ட் எக்ஸிட்டிங் செக்யூரிட்டி குரூப். ஸோ வந்து நான் புதுசாக செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச் எனேபிள் இதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே சேம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எஸ்ஹெச் போட்டு எனேபிள் பண்ண செக்யூரிட்டி குரூப் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் என் மிஷின் கனெக்ட் ஆகல. ஸோ மிஷின் வந்து செக்கிங் ஸ்டேட்டஸில் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் செக்கிங் ஸ்டேட்டஸ் இப்போ இன்ஸ்டேஷன் ஆகுது. ஸோ அதனால தான் டைம் எடுத்து. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட். ஓகே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஹெச் மூலயமா என் மிஷினை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏபிடி அப்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்ஹெச் செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணி என் மிஷினை வந்து இன்பவுண்ட் ரூலில் எஸ்ஹெச் போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சதுனால என்னால் வந்து என் மிஷினில் ரிமோட் மூலிமா எஸ்ஹெச் போர்ட் மூலிமா என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன்.
Store. ஸோ இப்போ Nginx சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ நான் வெப் சர்வர் யூஸ் பண்ணதுனால இப்போ என்னோட ஐபியை போய் நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என் ஐபியை செக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட Nginx வெப்பேஜ் வந்து ஷோ ஆகலை. ஏன்னா வந்து என்னோட இன்பவுண்ட் ரூலில் நான் ஹெச்டிபி போர்ட் எனேபிள் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என் இன்ஸ்டன்ஸ் உள்ள போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு செக்யூரிட்டி உள்ள போயிட்டு சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப். ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்ஹெச் எனேபிள் போர்ட் இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஹெச்டிபி போர்ட். ஸோ நான் இந்த ஹெச்டிபி போர்ட்டையும் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் எனக்கு 2 செக்யூரிட்டி குரூப் ஆட் ஆயிருக்கு. ஒன்று ஹெச்டிபிபி, இன்னொன்று எஸ்எஸ்ஹெச். ஸோ இப்போ போயிட்டு நான் என் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Nginx சர்வர் வந்து ரன் ஆகுது. ஸோ திருப்பி நான் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஆக்ஷனில் செக்யூரிட்டி குரூப்பில் சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப்பில் உள்ளே போயிட்டு ஹெச்டிபியை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஜ் எனக்கு லோட் ஆகாது. அதேமாரி என் மிஷின் இங்கே வந்து ரிமோட் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ போய்ட்டு ஆக்ஷனில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் உள்ள செக்யூரிட்டி குரூப்ஸ் சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப் ஹெச்டிபிபி. ஸோ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனேபிள் பண்ண உடனே எனக்கு வெப்பேஜ் ஷோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணி நம்மளோட இன்ஸ்டன்ஸுக்கு எந்த மாதிரியான டிராஃபிக் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது தான் நம்ம செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுறோம். இந்த டிராஃபிக் எங்கேருந்து வரணும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ